இவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு டீசரை சத்தியமாக ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததே இல்லை. டீசரை 4Kல நல்ல ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. வெல்கம் டு லாக்டவுன் கதாஸ். விடாமுயற்சி படம் டீசர் நைட்டு 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியும் யாருமே இந்த நியூஸை பெருசாக நம்பலை. என்ன காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப மாதங்களாக போஸ்டர்ஸ் மட்டுமே வெளியிட்ட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் திடீர்னு டீசரை இப்படி உள்ளே இறக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அஜித் ஃபேன்ஸ் எல்லாரையுமே இனி கொஞ்ச நாள் கையிலே பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம், பிரேக் டவுனுங்கிற ஹாலிவுட் படத்தோட ஒஃபிஷியல் ரீமேக் தான் விடாமுயற்சின்னு ஆல்மோஸ்டில் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி யூடியூப்பில் நிறைய பேர் பிரேக் டவுன் படத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு தப்பி தவறி கூட பிரேக் டவுன் படத்தை பார்த்துடாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இப்போ எனக்கு கதை தெரியும். ஸோ ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் கதை தெரியாமல் கண்டிப்பாக படம் என்னால் பார்க்க முடியாது. ஸோ பிரேக் டவுன் பார்க்காதவங்க ஸ்ட்ரைட்டாக விடாமுயற்சி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஒரு வகையில் விடாமுயற்சி எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தையும் கொடுக்குது. ஏன்னா மகிழ் திருமேனி எப்படிப்பட்ட டேரக்டர்னு நம்மளுக்கு தெரியும். அவரோட ஒரிஜினல் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் படம் வரப்போகுதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருந்துச்சு. கதை மட்டும் எடுத்து அவர் ஸ்டைலில் ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணியிருக்காருன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் சூப்பர். ஓவரால் டீசர் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ ரொம்ப யூனிக்கான ஸ்டைலிஷான ஃப்ரேம்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ். ராயன், திருச்சிற்றம்பலம், நானே வருவேன், பட்டாஸ், மாரி 2, அநேகன்னு நிறைய தனுஷ் படங்கள் பண்ணியிருக்காரு. அஜித் கூட அவர் 10 வருஷம் முன்னாடி பண்ண படம் தான் ஆரம்பம். ரொம்ப யூனிக்கான பக்கா ஹாலிவுட் ஸ்டைலில் ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் படத்தில் பார்க்கலாம். இந்த கேமரா ஒர்க்கை பார்க்குறக்கே ரொம்ப ஆவலாக இருக்கேன். மங்காத்தாக்கு அப்புறம் அஜித், அர்ஜுன், த்ரிஷா மீண்டும் இணைய போகிற படமும் விடாமுயற்சி தான். ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படம். ஆனால் டீசரில் எந்த டயலாக்ஸும் இல்லைங்கிறதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வேற யாரு? அனிருத் தான். அனிருத்தோட வேலைப்பாடுகள் என்னவா இருக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுக்குது. டீசர் கடைசியில் கடவுளே அஜித்தேங்கிற மாதிரி ஒரு மியூசிக் எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. விடாமுயற்சி டீசர் பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மூவி லவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.